சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிற இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நள்ளிரவில் விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் மீது கஞ்சா கும்பல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அருவாளோட அவங்க மேலே பாயிறாங்க அப்படின்னும் போது இங்கே சட்ட ஒழுங்கு எங்கே இருக்குது அப்படின்ற கேள்விகள் நம்மளுக்குள்ளேயே நிறைய எழும்போம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் நெடுங்குன்றம் அப்படின்ற ஒரு தொகுதியில் சிறுவர்கள் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்திருக்காங்க நைட் டைமில். அப்போது ஒரு கஞ்சா கும்பல் அந்த சிறுவர்களை வீச்சர்வாளோட விரட்டி விரட்டி வெட்ட முயன்ற சம்பவம் எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பையும் சரி ஒரு பதற்றத்தையும் சரி அந்த இடத்துல உருவாக்கியிருக்கு மக்கள் மத்தியில அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். தமிழகத்துல சமீப காலமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாணவர்கள் கஞ்சா கும்பல் கிட்ட மாட்டி எந்த அளவுக்கு சீரழிகிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கிளாம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது கஞ்சா பொருள் எந்த அளவுக்கு ஒரு தங்கு தடையின்றி கிடைக்குது அவங்களுக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இதனால அங்கே இருக்க மக்கள் எந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படி இருக்க பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சா பழக்கத்துக்கு அவங்களுமே அடிமையாயிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். பள்ளி மாணவர்கள்கிட்ட ஈஸியாகவே கஞ்சா இப்போ கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாணவர்கள் தான் ஒரு டைம்ல இந்த கஞ்சா பழக்கம் இதுக்கெல்லாம் அடிமையாயிட்டு இருந்தாங்க அப்படின்றது போய் மாணவிகளும் எந்த அளவுக்கு ஒரு இந்த போதை கலாச்சாரத்தில் அடிமையாகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கு, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகள் நம்மளுக்குள்ள வருது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்படி இந்த காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம திமுகக்கு வேலை செய்யுதா, அதாவது அவங்க சைடு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மாணவர்கள் இந்த கஞ்சா பழக்கத்தினால அங்கங்கே நம்ம தினம் தினம் கூட கேட்குற மாதிரி இருக்கு நியூஸ். என்னன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே கஞ்சாவில் அம்மா அப்பாவையே கூட வெட்டுற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஒரு அடிமை ஆகியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதுக்கெல்லாம் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? 5 ஆண்டு காலத்துல விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்றவங்க உண்மையிலேயே இது விடியல் ஆட்சி தானா அப்படின்ற அளவுக்கு பல கேள்விகள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.